உறவினர்கள் முன்வந்து உடல் உறுப்பு தானம் செய்வது ஒருபுறம் இருக்க, வறியவர்களை ஏமாற்றி அவர்களது உறுப்புகளை அறுவடை செய்யும் மோசடி கும்பல்களும் இருக்கின்றன. இந்த மோசடி கும்பல்கள் குறித்து விரிவாக பேசுகிறார் சமூக செயற்பாட்டாளர் திலக்ராஜன். அவரோடு நம் செய்தியாளர் இளமதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் முன்னிலையில் இருக்குது. அதை பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்றது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும், சட்டத்தில் இருக்கிற குறைகளை பயன்படுத்தி ஒரு பக்கம் உடல் உறுப்பு வியாபாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி பேச வேண்டிய நேரம் இது. அந்த காலத்தில் தொடர்ந்து 5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற திலக்ராஜ்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்கலாம். உடல் உறுப்பு வியாபாரம்ன்றது என்ன, அதுக்கான ஆதாரங்கள் தரவுகள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லீகல் ஆர்கன் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம். ஆக்சுவலி இது நம்ம வியாபாரம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா வியாபாரம்னா ஒரு பொருளை நான் விற்கிறது. ஆனால் இங்கே வந்து விற்கிறதுல விற்க நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து விற்பனை பண்ணுறதுக்கும் வந்து நான் டிமாண்ட் பண்ண முடியாது, எனக்கு இவ்வளோ காசு கொடுங்கன்னு பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அது மாதிரி நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா கேசஸ் அப்படி தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து விமென் நிறைய இருக்காங்க. ஆண்களை விட பெண்களோட சதவீதம் அதிகம். ஏன்னா பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து என் குடும்ப இல்லத்தரசியாக இருக்கிறாங்க, வேலை எதுவும் பண்ணால் நான் குடும்பத்தில் சும்மா தான் இருக்கேன், நான் அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அந்த வறுமை மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு வறுமை தான் அவங்கள வந்து நிர்பந்தப்படுது. அவங்கள அந்த புரோக்கர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, இவ்வளோ காசு கிடைக்கும்னு சொல்லுவாங்க, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், இது நிறைய ரீசன் சொல்லி அவங்கள வந்து அந்த சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நான் கிட்னி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஸோ இதை வந்து ஒரு உறுப்பு வியாபாரம்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு வகையான ஹியூமன் டிராஃபிக்கிங் தான். அது தமிழகத்தில் இந்த உடல் உறுப்பு வியாபாரம் எந்த நிலையில் இருக்குது, என்னென்ன காரணங்கள்னால நடக்குது, தமிழக அரசு வந்து இதில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிக்கணும்? ஓகே, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரோக்கர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு ஏரியா டார்கெட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த ஏரியாஸ்லாம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே வந்து வறுமை அதிகமாக இருக்கும், சில இடத்துல வந்து இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து வறுமை, பணம் தேவை, உடனே அங்கே டார்கெட் பண்ணுவாங்க. இப்போது விவசாயம் கம்ப்ளீட் டிராஃப்ட் ஆயிடுச்சு, விவசாயம் இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அங்கே. ஸோ அது மாதிரி தருமபுரியெலாம் அதுதான் ரீசன். இப்போ ஈரோட்லலாம் வந்து அந்த பவர் மில்ஸ் அதெல்லாம் ஓப்பன் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆனது, அவங்களுக்கு காசு கிடையாது, அத்தனை பேர் விக்டிம்ஸாக இருக்காங்க, நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் குஜராத்லேயும் நல்ல டிராஃப்ட்டு, எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அங்கே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 200-300 பேர் மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்கோம், ஒரு 150 பேர் குஜராத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது என்னென்னா அந்த வறுமையின் காரணம் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா வறுமைன்றது வந்து எல்லாருக்கும் இருக்குது. அந்த நிலைக்கு தள்ளப்படி எக்ஸ்டர்னல் ஒருத்தர் வந்து அந்த நிலைக்கு இதுதான் வழி, வேறு வழி இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தூண்டுறதால அவங்க பண்ணுறாங்க. சரி, ஓகே, ஃபைன், இது முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஒரு வேளை அவங்க கேட்ட தொகை கிடைக்குதானா? கிடையாது. மிடில்மேன் தான் சாப்பிட்றாங்க. அவங்க போய் இப்போ எனக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு 1 லட்சம் தரேன்னுவாங்க. 1 லட்சம் கொடுக்குறான்னா அங்கே போய் கேட்டால் இல்லை 75,000 இல்லை 50,000. என்கிட்ட இருக்க கேஸு வெஸ்ட் பெங்கால்லாம் போனீங்கன்னா வந்து 10,000 ரூபாய்க்கு, நம்ப மாட்டீங்க, 10,000 ரூபாய்க்கு கிட்னி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இங்கே தேவை. இது வந்து வெறும் அவங்க காசுக்கு விற்கிறாங்க, வாங்குறாங்க. நாங்கள் போய் ஒரு ஹெல்த் செக்ரட்டரி பார்த்தோம், நாங்கள் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவர் கேட்குறாரு, அவங்க விற்கிறாங்க, அதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு. இல்லை, விற்கலை, அவங்க அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன் விற்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்கு விற்கணும்? அந்த இதை இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும். அது எப்படி அட்ரஸ் பண்ணால் மானிட்டர் பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் யார் ப்ராப்பர் ட்ராக்கிங் சிஸ்டம் நமக்கு இல்லை, அந்த ரெஜிஸ்ட்ரி இருக்குது, ட்ராக்கிங் சிஸ்டம் கிடையாது.